வணக்கம். நமது பிறப்பின் பாக்கியமே நாம் அனைவரும் இன்பமாக இருக்க, இறையோடு இருக்கிறதுக்கு நாம் சைவமாக இருந்து அந்த 7வது சக்கரம் சகஸ்ராம அமையப்பட்டு முழு பாக்கியத்தோடு அழுது கொண்டு வந்த நாம் மலர்ந்து சிரித்த முகத்தோடு செல்வதற்கு இந்த உலகம், இந்த பூ உலகம் சொர்க்கமாகவே நமது வாழ்க்கையில் அமைந்து சொர்க்கத்தில் இருக்கிறது போலவே நம்மளுக்கு சந்தோஷப்பட்டு இன்பமாக வாழ்வதற்கு நாம் அந்த ஈடாத நிலையான சகஸ்ராமம் நமக்கு கூடுவதற்கு அதுக்குத்தான் செய்ய வேண்டும். மற்றபடி இயல்பான வாழ்க்கைக்கு சைவம் வேண்டியதில்லை, அசைவம் தேவையானது தான், போதுமானது தான். நாம் இந்த இறை நிலை அடைவதற்கு, இறை இன்பத்தோடு இருப்பதற்கு முழு காரணம் சைவம்தான். ஏன்னா இந்த சைவ நிலை இறை இன்பத்தையும் இறை தேடுதலுக்கும் முன்னின்று நிற்கும். குணங்கள் சாத்வீக குணமாக அமையப்படும். அதற்கு சைவம் தேவை, ஜீவகாருண்ய ஒழுக்கம் தேவை. இந்த சைவ நிலை நாம் ருசிங்கிற நிலையில் அந்த ஒருவர் அசைவத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்றால் அவரை எதிர்த்து சாப்பிடும்போது அவர் சாப்பிடும் அசைவத்துக்கு மேலே நாம் கண் போய் அது நாய்பில் எச்சி ஒழுகும் மாதிரிய ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டாலே நாம் சாப்பிட்டதுக்கு அர்த்தமாயிடும். அதுவும் ஒழுங்க வேண்டும். ஏன்னா அந்த உள் ஒடுக்கம் ஒடுங்கினாத்தான் மனதிலே ஒரு ஆசை, அந்த அசைவத்தின் மேலே விருப்பத்தை வைத்து கொண்டு வம்படியாக நாம் அதை ஒடுக்குவது பெரிய பாவம். அதுக்கு அசைவத்தை சாப்பிடலாம். அதனால் மனதால் ஒடுங்க வேண்டும். அந்த மன ஒடுக்கத்தில் விழுந்து நிற்பது தான் சைவம். இந்த சைவ நெறி எதுக்கு தேவை என்றால் இறை பிரபஞ்சத்தினுடைய நிலையில் ஒரு இன்ப ஊற்றாக இருக்கும். மீண்டும் மனது இந்த தண்ணீர் கிடக்கும் தாமரை போல மலர்ந்து இருக்கும். இதுக்கு முழுமையானது சைவந்தான், சைவ நெறிதான். நன்றி, வணக்கம்.